யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் NGPM SMP மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை வணக்கத்தையும் கூறி, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அவர் சொல்லி சென்றார். இந்த வசனத்தின் கீழ்ப்படிந்து ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய பாரத தேசத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் SMPM என்கிற இயக்கமாக இணைந்து செயல்படுகிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே NGPM என்ற நிறுவனத்திற்கு நாம் ATG எக்ஸப்ஷன் பெற்றிருக்கிறோம். தேவையுள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களை, இது ஒரு சபையும் அல்ல, எந்த ஒரு சபைக்கு சொந்தமான அமைப்பு அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை நம்முடைய பாரத தேசத்தில் சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒரு மிஷனரி தரிசனத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு அமைப்பு. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுவரையிலையும் பட்ட பிரயாசங்களின் விளைவாக சுமார் 2500க்கும் மேற்பட்டவர்கள் திருமுழுக்கு எடுத்து சுமார் 345 புதிய கிராமங்களிலே சபைகளை தேவன் தந்திருக்கிறார். இதுவரையிலேயும் 14 ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 ஆலயங்கள் பிரதிஷ்டை இருக்கிறது. அருமையானவர்களே, பணித்தளத்தில் 210 ஆதிவாசி குழந்தைகள் படிக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். 4 இடங்களில் விடுதிகள் நடத்துகிறோம். இந்த விடுதிகள் வாடகையில் இயங்குகிறது. நம்முடைய பாரத தேசத்தில் ஆண்டவர் நல்ல திறந்த வாசலை தந்திருக்கிறார். திரிபுரா, அசாம், மேற்கு வங்காளம், இன்னும் பல பகுதிகளில் இருந்து நம்மோடு கூட மிஷனரிகளாக இணைந்து கொள்ள பலர் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட பல இடங்களில் ஞானஸ்நானத்திற்கும் மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஞானஸ்நானம் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்கள் பொல்லாத காலம் என்றும் உங்களுக்கு தெரியும். ஆகவே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிற காலகட்டங்களில் அவருடைய வருகைக்கு இந்த பூமியை ஆயத்தப்படுத்துகிற இந்த மிஷனரி பணியில் நாம் எல்லாரும் ஈடுபடுவோம். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த கடைசி கால சுவிசேஷத்தில் பங்கு பெறுங்கள். நம்முடைய பாரத தேசத்தில் 8 இடங்களில் ஆலய கட்டுமான பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 37 இடங்களில் ஆலயங்கள் கட்டி எழுப்புவதற்காக அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர்கள் எதிர்பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நந்தூர்பார் என்கிற இடத்துல விடுதி கட்டுமான வேலை ஆரம்பிக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் இந்த நாட்டின் கிராமங்களுக்குள்ளே ஊடுருவி செல்கிறார். ஆகவே இந்த கடைசி கால சுவிசேஷத்துக்காக எழும்பி வாருங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை அனுப்புவதற்காக நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், சவுத் இந்தியா பேங்க், IFSC கோட் SIPL 0000886, அக்கௌண்ட் நம்பர் 0886073000169. கிறிஸ்துவுக்குள் என பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்கள் மத்தியிலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை குறித்து பேச விரும்புகிறேன். அது என்ன சொல்கிறது? நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்கள் என்று சொல்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 835ஆம் பக்கத்தில் வாசித்து பார்க்கும்போது, நீ வலது பக்கம் நடக்கும்போதும் இடதுபுறமாய் நடக்கும்போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் பின்னால் இருந்து நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்கிறார்கள். அதேபோல் சகரியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 1101ஆம் பக்கத்தில் நாம் பார்க்கும்போது, அவர்கள் இடது பக்கத்தில் உள்ளவர்களையும் வலது பக்கத்தில் உள்ளவர்களையும்
மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 801ஆம் பக்கத்தில் நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் தனது இடது கையை என் தலையின் கீழும் வலது கையை கொண்டு என்னை அணைக்கிறார் என்று சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் எனக்கு தெரிந்தவரை ஒரு 9 காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே 4, புதிய ஏற்பாட்டிலே 5. நேரம் குறைவாக இருக்கிறதுனாலே ஒரு சில காரியங்களை குறித்து மட்டும் நான் பார்ப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசித்து பார்ப்போமானால், ஆபிரகாம் தன் ஒன்றுவிட்ட சகோதரனாகிய லோத்துவை பார்த்து என்ன சொல்கிறான்? தம்பி, நம்முடைய மேய்ப்பர்களுக்குள்ளே தகராறு வருகிறது. ஆகையினால் நாம் பிரிந்து விடுவோம். நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன், நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன் என்று சொல்லி அவனுக்கு விட்டு கொடுத்து போகிறான். நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் நாம் பார்ப்பது என்ன? கணவன் மனைவிகளை கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதில்லை. எனக்கு தெரிந்தவரை ஒரு 3 கேஸ் எனக்கு தெரிந்து நடக்கிறது, டைவர்ஸ் கேஸ். அதில் பார்த்தீங்கன்னா 3 மனைவிகளால் உண்டான பிரச்சனையினால். ஒரு சின்ன காரியம்தான். வீட்டில் இருக்கும்போதும் அந்த பெண்கள் சரியான உடை அணிவதில்லை என்பதுதான் இந்த மெயின் பிரச்சனை. கணவனுக்கு தன் மனைவி அரைகுறை ஆடையோடு வீட்டில் இருந்தால் கூட அது பிடிப்பதில்லை. ஏனென்றால் எதிர்பாராமல் விருந்தினர்களோ நண்பர்களோ உறவினர்களோ வீட்டுக்கு வருவார்கள். அப்படி வரும்போது தன் மனைவியை அலங்கோலமாக பார்த்தால் அது தனக்கு ஒரு அவமானம் என நினைக்கிற நிறைய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். இந்த அரைகுறை ஆடை அணிவதிலே மனைவிமார் கணவனுக்கு விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறார்கள். என பிரியமான ஆகையினால சென்னை குடும்ப நல கோர்ட்டில் ஒரு மாதத்தில் 15,000 டைவர்ஸ் கோர்ஸ் வருவதில் அதிகமான கேஸ் கிறிஸ்தவ தம்பதிகளுடையது என்பது வேதனைக்குரிய ஒரு சம்பவமாகும். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒருவருக்கு பிடிக்காத காரியத்தை விட்டு கொடுத்து வாழ்வதுதான் மிக சிறந்தது. இதே போல அண்ணன் தம்பிக்கு இடையிலே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே உறவினர்களுக்கு இடையிலே விட்டு கொடுத்து வாழும் மனப்பான்மை இருந்தால்தான் நாம் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பெருக முடியும். 2வதாக உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 246ஆம் பக்கத்தில் வாசித்து பாருங்க. நாம் அனைவரும் கற்பனையை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் நடந்தால்தான் நாம் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடம் கொண்டு பெருக முடியும். பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனைகள். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17, 94ஆம் 95ஆம் பக்கத்தில் வாசித்து பாருங்க. 10 கற்பனைகள். அதே 10 கற்பனைகளை உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 21 வசனங்கள் 230, 31ஆம் பக்கத்தில் நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 3 கட்டளைகள். மத்தேயு 28, 19, 20 உலகமெங்கும் போய் சர்வசித்திக்கும் சுவிசேஷத்தை பிற செய்யுங்கள் என்பது 19ஆம் கட்டளை. அந்த 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி சென்றார்? நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை நம் ஜனங்கள் கடைப்பிடிக்கும்படி போதகம் பண்ணுங்கள் என்று 12வது கட்டளை கொடுத்தார். அப்போஸ்தலர் 1:8 161ஆம் பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எனக்கு தெரிந்தவரை இந்த 13 முக்கிய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கடைப்பிடித்து நடந்தால் நாம் நிச்சயமாக வலது பக்கமும் இடது பக்கமும் இடங்கொண்டு பெருகும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கற்பனையை கைக்கொள்ள வேண்டியது நம்முடைய பிரதான ஒரு காரியமாகும். இன்று கிறிஸ்தவர்கள் அநேக போதனைகளை கேட்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் பேர் தான் அதை பின்பற்ற நினைக்கிறார்கள். அநேகம் பேர் அதை பற்றி யோசிப்பதே இல்லை. ஏதோ ஒரு காதில் கேட்டு அது மறுகாலில் விடுவது போல விட்டு விட்டு போய்விடுகிறார்கள். அதுதான் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நிறைய காரியங்களை இதில் சொல்லலாம். நேரம் குறைவாக இருப்பதனாலே 3வது காரணத்துக்கு நான் செல்ல விரும்புகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 269ஆம் பக்கத்தில் வாசித்து பாருங்க. யோசுவாவை சொல்லப்பட்டிருக்கு, நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பவர்களை வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் கடைபிடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 325ஆம் பக்கத்தில் என்ன வாசிக்கிறோம்? அது ஒரு ஜீவ வார்த்தை என்று வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:19
323 வாசித்து பாருங்க. அது ஒரு பிரகாசிக்கிற விளக்கு. அதே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசித்து பாருங்க. இது 40 பரிசுத்தவான்களால் 1400 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சத்தியமான வசனங்கள். அவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இது களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:17 269 வாசித்து பாருங்க. அது ஒரு ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 6:23 வாசித்து பாருங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையை ஜீவன் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேதத்தை வாசிப்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதர் 10,000 அநாத பிள்ளைகளை வைத்து ஆசிரமம் நடத்துகிறாராம். ஒரு நாள் கூட பட்டினி போடாமல். அதற்கு என்ன காரணம் என்று சொல்கிறார்கள் என்றால், அவர் வேதாகமத்தை 200 முறை வாசித்து முடித்தாராம். அதில் 100 முறை முழங்காலின்றே வாசிப்பாராம். என பிரியமானவர்களே, ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதனை பற்றி ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். அவர் 6 மணி நேரம் வேத வாசிப்பாரா, 6 மணி நேரம் ஜெபிப்பாரா, 6 மணி நேரம் ஊழியம் செய்வாரா, 6 மணி நேரம் தான் தன்னுடைய சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்துவாராம். ஆகையினால்தான் அவர் கிட்டத்தட்ட 2,50,000 மைல்கள் தன்னுடைய குதிரையிலே பயணம் பண்ணி 40,000 பிரசங்கம் பண்ணி ஒரு சிறந்த தேவ மனிதனாக விளங்கினார் என்று வாசிக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வேதாகமத்தை வாசித்து விடுவேன். 1189 அதிகாரங்கள் பைபிளில் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் வாசித்து விட்டால் ஒரு மாதத்திலே அந்த வேதத்தை வாசித்து விடலாம். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் வெளிச்சம். வேதம்தான் நமக்கு எல்லாமே. அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் நம்ம விலகக்கூடாது. யாக்கோபு 1:22 213 பக்கத்தில் யாக்கோபு என்ற தேவமனிதன் என்ன எழுதுகிறார்? வேதத்தை வாசித்தா மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். நாம் அதுதான் முக்கியம். இன்று கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் எதற்கும் செவி கொடுப்பதில்லை. நாம் செவி கொடுத்தால்தான், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலையும் பெருக முடியும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 4வது காரியம் 2 ராஜாக்கள் 22:2 499 வாசித்து பாருங்க. ஓசியா என்ற ராஜா தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே செம்மையாய் நடந்தான். அவன் தாவீதின் வழியை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் வாழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். அப்போ எனக்கு தெரிந்தவரை 11 நல்ல ராஜாக்கள் செம்மையான வழியிலே நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். நேரம் குறைவாக இருக்கனால அதை பற்றி சொல்ல முடியவில்லை. இந்த 4 காரியங்களையும் நாம் கடைபிடித்தால் தேவன் நம்மை வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பெருகும்படி ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்குவேன் என்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு பலிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, ஏசாயா 54:3 நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகும்படி ஆஸ்வதிக்கப்பட நீ விரும்புகிறீர். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். கற்பனைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் வாழ வேண்டும். வேதத்தின்படி வேதத்தை நன்கு வாசித்து அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் வாழ வேண்டும். வேதத்து சொல்லப்பட்ட முக்கியமான ராஜாக்கள் யோசியா, யோதாம், யோவா, சமத்சியா, அசரியா, உசியா, தாவீது, ஆசா போன்ற ராஜாக்கள் போல உமக்கு பிரியமான செம்மையான வழியிலே வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் நடந்தால் நிச்சயமாகவே நீர் எங்களை ஆஸ்வதிப்பீர் என்று நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இந்த செய்தியை கேட்கிற மக்களும் அதன்படி நடந்து உமது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீ கிருபை செய்யும். அற்ப ஊழியக்காரனாகிய நான் உமது நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மத்தேயு 28வது அதிகாரம் 19 வசனத்தில், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்று சொல்லி அங்கே அந்த ட்ரினிட்டியை அவர் அங்கே முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் மிஷினரி பணிமையங்களிலே ஊழியம் செய்கிறோம். மிஷினரி பணிமையங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுவிசேஷம் அறிவிக்கிறோம். மக்கள் திரளாக கூடி வருகிறார்கள். பேப்டிசம் கொடுக்கும்போது பிதா குமாரன்
பரிசுத்தாவிய நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தான் நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். என் அருமையானவர்களே, கடந்த காலங்களில் ஒரு பேப்டிசம் கொடுக்கும்போது ஒரு மந்திரவாதி உள்ளே வந்துட்டார். அவர் தலையில் நல்லா ஜடாமுடி இருந்துச்சு. அவர்கிட்ட சொன்னாங்க, இப்போ பேப்டிசம் கொடுக்க மாட்டோம், நீ போய் சத்தியத்தை அறிந்து உன்னுடைய தலைமுடியெல்லாம் வெட்டி நீ உன்னை சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி. அவன் என்ன சொன்னான்னா, நான் சத்தியத்தை ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன், இயேசு என்னுடைய ரட்சகர் என்பதை நான் அறிந்து கொண்டேன், ஆகவே நான் பேப்டிசம் எடுக்க வந்திருக்கிறேன், எனக்கு முடி வெட்டுற அளவுக்கு நேரம் கிடையாது, நீயே வெட்டிடுன்னு சொல்லி. என் அன்புக்குரியவரில் அந்த கடைசி நேரத்தில் அந்த 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 ஏரியில் வச்சு அங்கேயே அந்த அவனுக்கு ஜடாமுடியை வெட்டி அந்த பேப்டிசத்தை கொடுத்தோம் பார்த்துக்குங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் விசுவாசித்து வந்து விட்டேன், அறிக்கை செய்து விட்டேன், தெளிவாக எனக்கு பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியும். நான் மறுபடியும் போய் நான் சாத்தானுக்கு சேவை செய்ய விரும்பவில்லை, நான் இயேசுவின் பிள்ளையாக நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் தைரியமாக வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைகளுக்காக அவர் ஜெபம் பண்ணுறாரு இல்லையா, அவருடைய சீசர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுறதை யோவான் 17வது அதிகாரத்தில் நான் வாசிக்கின்றோம். இந்த 17வது அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தின் மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ரெஸ்பான்சிபிலிட்டி, தனித்தனி செயல்பாடுகள் இருந்தாலும் அவர் அந்த 21வது வசனத்தில் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு, பிதாவே, நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல நீர் எனக்கு தந்த இந்த விசுவாச குடும்பத்தாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஒருவர் இருந்தார். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நாம் என்று சொல்லுவோம், நமது என்று சொல்லுவோம் என்று சொல்லி அந்த ஒருங்கிணைந்த வார்த்தைகளை அவர் அடிக்கடி உச்சரிக்க ஆரம்பித்தார். நமது இந்தியா, நமது தமிழ்நாடு, நாம், நம்முடைய குடும்பம் என்று எல்லாமே ஒரு இணக்கமாக பேசுவோம். நான் என்கிற வார்த்தையை பேசாதருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவார். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த நாள் காலை வேளையில் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு போதுமான அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற நிலையில் நீங்கள் ஒரு வெறுப்போடு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு நீங்கள் இருக்கலாம். இது குறித்து வருத்தப்படாதிருங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய கருத்து சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரங்கள் வரலாம். அதுக்காக நீங்கள் போய் நான் பிரிஞ்சு போயிடுறேன், நான் தனித்து செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்காதீர்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, பிரிந்து போகிறவன் தன்னுடைய சுய இச்சையின்படி பிரிந்து போகிறான். இன்னும் கேட்டீங்க அப்படின்னா, தன் ஸ்தானத்தை விட்டு ஒரு குருவி அது பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அது நிலையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்துக்குங்க. அதுக்கு எங்கே போய் தங்குறது, எங்கே குடியிருக்கிறது, எங்கே கால் வைக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தெளிவாக இருக்காது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு வீட்டை விட்டு ஒருத்தன் வந்து தனியாக போயிட்டான்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து விடுவான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகாதபடி அருமையானவர்களே, நீங்கள் காத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கு, நாம் மனிதர்களை நம்முடைய சாயலாக உருவாக்குவோமாக என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அங்கே பாருங்க, பிதாவின் தன்மை, குமாரனின் தன்மை, பரிசுத்த ஆவியானவரின் தன்மை அங்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். நமது சாயலாக, நமது ரூபத்தின்படியே நாம் மனுஷனை உருவாக்குவோமாக. அருமையானவர்கள், இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, கடவுளுடைய முழு சாயலைன்னு நம்ம அணிந்திருக்கிறோம். அதனால்தான் கடவுளுடைய சாயல் வந்து துச்சமாக மதிக்கப்படுகிறதையோ அவமதிக்கப்படுகிறதையோ இது சிதைக்கப்படுகிறதையோ தேவன் அனுமதிக்க மாட்டார். அருமையானவர்களே, நாம் வட இந்திய பகுதிகளில் ஊழியம் செய்கிற இடங்களில் பலர் வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன அடிப்படையில் மிகவும் கேவலமாக நடத்தப்படுகிறதை பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்னும் மாத்திரம் இல்லை, அவர் ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னா அவர் என்ன வேணாலும் செய்யலாம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ரூடா சுகவிலான்றவன் ஒரு 19 வயசு, அந்த இளம் வயதிலே அவனுக்கு திருமணம். ஒரு பண்ணையாட்ட தான் வேலை செய்து தருந்தான். அந்த பிள்ளைக்கு ஒரு 15 வயசு. அருமையானவர்களே, கல்யாணம் பண்ணிட்டு எஜமானுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு சொல்லி வர்றான். ஆனால் வந்த இடத்துல எஜமான பார்த்து என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புங்கன்னு சொல்லி காலில் விழுறான். அவர் அப்படியே நின்றுக்கிட்டு, நீ மட்டும் போய் இந்த பிள்ளையா வீட்டுக்குள்ளே அனுப்பு அப்படிங்கிறாரு பார்த்துக்குங்க. என் அருமையானவர்களே, அதை எழுத்து நின்றதுனால அவனை அன்னைக்கு காலி பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு காரியங்கள். அருமையானவர்களே, தேவனுடைய படைப்பில் ஒரு அழகு இருக்கிறது, ஒரு சிறப்பு இருக்கிறது. இதை நம்ம எல்லாரும் கண்ணியப்படுத்த வேண்டும். இன்னும் சொல்லணும்னா, ஒரிசா,
சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவின் கச்ரோலி மாவட்டங்களில் நாங்கள் ஆண்டுடைய வசனங்களை சொல்லுகிறோம். அங்கே ஒராவன் என்ற ஒரு ஆதிவாசிகள் வாழுகிறார்கள். இந்த ஒராவன் பெண்கள் சாபக்கேடாக பெண் குழந்தைகளை நினைக்கிறார்கள். பெண் குழந்தைகள் பிறந்ததாலே அந்த குழந்தைகளை எப்பொழுது விற்றுவிடலாம் என்று திட்டமிடுவார்கள். இல்லை என்றால் அந்த குழந்தையை எவ்வளோ சீக்கிரமாக வீட்டை விட்டு அனுப்பிவிடலாம் என்று அவங்க திட்டமிட்டு அதற்கான காரியங்களை செய்கிறார்கள். என்னுடைய விடுதிகளில் பல பெண் குழந்தைகள் படிக்கிறார்கள். இந்த விடுமுறை காலங்களில் கூட அந்த பிள்ளைங்க அவங்க வீட்டுக்கு போகிறது கிடையாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு போனால் ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, இல்லைன்னா எங்களை விற்றுருவாங்க. ஒராவும் நம்ம குழந்தைகள் பெண் குழந்தைகளை 7,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் இந்த குழந்தைகளுடைய பெண் அங்கங்களை சிதைத்து அருமையானவர்கள் அவர்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரின் சாயலிலே, தேவன் சொல்லலவா, நமது சாயலிலே நமது ரூபத்தின்படியே மனிதர்களை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவருடைய சாயலிலே உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் இந்த சாயல் சிதைந்து போவதையோ, இது அசூசிப்படுகிறதோ, இதை நாசம் செய்கிறதையோ தேவன் விரும்ப மாட்டார். பிசாசானவன் எப்பொழுதுமே சாத்தானின் கிரியைகளை நாசம் பண்ணுவதற்கு, இதை குறித்து யோவான் 8:44 இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அவன் கொல்லவும் அழிக்கவும் பிரிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி, ஆகவே பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு நாணயத்தை கொண்டு காட்டுகிறார்கள். நான் வரி கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அந்த நாணயத்தை ஆண்ட கொடுங்கிறாரு. வாங்கி பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இதுல என்ன எழுதியிருக்கு, ஒரு பக்கம் அந்த நாட்டை ஆளுகிறவருடைய அந்த சுரூபம் அதில் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த பணத்துக்கான வேல்யூ அதில் இருக்கு. உடனே அவர் என்ன சொல்றாரு, நீங்க தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்துங்க, ஆனால் அதிகாரிக்கு செலுத்த வேண்டியதை அதிகாரிக்கு செலுத்துங்க. நம்ம தனித்து இயங்கினாலும் நம்ம அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லவில்லை. அருமையானவர்களை, இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஒரு சமூகத்தில் வாழுகிறோம், சமூகத்தோடு கூட இணைந்து அருமையானவர்களே சமூகத்தின் சில ஒழுங்குகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து தான் வாழ வேண்டும். என் அருமையானவர்களே, நால்மாவடி இன்றைக்கு ஒரு முழு கிறிஸ்தவ கிராமமாக இருக்கிறது. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. அங்கே தான் பிரதர் மோகன் சிலாசரஸ் எழும்பி இன்றைக்கி உலகம் எங்கிலேயும் இருக்கிற ஜனங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிற பணிகளை தேவன் அவரை பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த ஊருக்கு எப்படி நற்செய்தி போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜான் தாமஸ் ஐயர் விஞ்ஞானபுரத்தில் இருந்து ஆண்டோடைய சுவிசேஷத்தை கிராமங்களுக்கு அறிவிக்கிறார். இந்த 4 மாவடிக்கு அந்த நாட்களில் அவர் சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது 4 மாமரம் இருந்துச்சாம். அந்த 4 மாமரத்துக்கு கீழே 4 குடும்பங்கள், பெரிய பண்ணையார் குடும்பங்கள் 4 பேரும் அவங்க அங்கங்கே இருக்கிறார்கள். 4 பேருமே சாமியார் குடும்பத்தை சார்ந்தவங்க, சாமியாடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நற்செய்தியை அவர் சொல்ல போகும்போது பல முறை கல்லால் எறிகிறது, அருமையானவர்களை தண்ணி அவர் மேலே தூக்கி வீசுறது, அவமரியாதையான வார்த்தைகள், அசுத்தமான பேச்சுக்கள். ஆனால் ஜான் தாமஸ் ஐயருடைய மனசில் என்ன இருந்துச்சான்னு சொல்கிறாங்கன்னா, என்னைய போல் அவங்களும் ஒரு மனுஷன், இந்த ஜனங்க அவ்வளோரும் எப்படியாலும் பரலோகத்துக்கு வரணும், இவங்க நரகத்துக்கு போகக்கூடாது, ஆகவே நான் அவங்க மேலே அன்பு கூறணும் அப்படிங்கிறது என்னோட இருதயத்தில் இருக்குன்னு சொல்லி ஒரு நாளும் அப்படியே தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனைகளை பொருட்படுத்தாமல் சிரிச்ச முகத்தோடு இருப்பாராம். ஒரு முறை சாணியை கலக்கி அவர் மேலே அப்படியே ஊற்றி விட்டாங்க. அன்னைக்கு நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் பார்த்துக்குங்க. அவர் கொஞ்சம் மனசு கஷ்டம் தான், என்னாலும் இந்த ஜனங்களை நான் நேசிக்கிறேன், தேவனின் சாயலில் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், தேவனின் ரூபத்தில் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லி ரொம்ப அவங்க மேலே வெறுப்பு வராமல் நடந்து கொள்கிறார். இன்னொரு முறை அவர் சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது அருமையானவர்களை மனித கழிவை தூக்கி அவர் மேலே வீசினாங்களாம் பார்த்துக்குங்க. அன்னைக்கும் சிரிச்ச முகத்தோட அதை அப்படியே அகற்றி விட்டு தண்ணியில் கழுவிட்டு அவங்கள சிரிச்சிட்டு போனாராம் பார்த்து. அன்னைக்கு தான் ஆண்டவர் அந்த ஜனங்களை தொட ஆரம்பித்தார். இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தியும் கூட இவர் தொடர்ந்து நம்ம மத்தியில் வந்து போகிறாரு, இவர் சொல்கிற கடவுள் தான் மெய்யான கடவுளாக இருக்குமான்னு சொல்லி, என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை இப்படி மனிதநேயத்தோட காரியங்களை செய்ததுனால இன்றைக்கு நால்மாவடியில் பிரமாண்டமான திருச்சபைகள் உலகம் எங்கிலேயும் நால்மாவடிக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற இந்த வாய்ப்பான காலங்களை நாமும் ஒரு ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்காக நாம் அர்ப்பணிப்போம். இந்த சமூகத்துக்கு நாம் பிரயோஜனமாக இருப்போம். இன்னொரு நடைபெற்ற சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அமெரிக்காவிலே ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர் பிரசிடெண்டாக அவர் பொறுப்பெடுக்க வேண்டும்.
இந்த விழா என்பது ஒரு பெரிய நிகழ்வாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பதவியேற்பு விழாவுக்காக குதிரையில் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மேட்டு பகுதியில் ஒரு குதிரை அந்த சுமையை இழுக்க முடியாதபடி கஷ்டப்படுகிறது. உடனடியாக கீழே இறங்கி அந்த குதிரை ஓட்டுநரை பார்த்து சொல்றாரு, தம்பி, இந்த ஜீவனம் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான், அது முடியாமல் கஷ்டப்படுறப்போ நம்ம தான் அதுக்கு உதவி செய்யணும். நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், வா நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலை பிடிச்சி தள்ளுவோம், அந்த குதிரை இழுக்கும், அப்போ இந்த வண்டி மேலே போயிடும், அதுக்கப்புறம் அது இழுத்து கொண்டு வந்துடும் சொல்லிட்டு அந்த வண்டியை அவரோட சேர்ந்து தள்ளி விட்டாராம். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களை, அந்த தள்ளிவிட்டு மேலே வந்த பின்பு அவன்கிட்ட கேட்குறாரு, இதெல்லாம் என்னதுன்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், நாளைக்கு என்னுடைய நண்பர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் நாளைக்கு பிரசிடெண்டாக பொறுப்பெடுக்க இருக்கிறாரு, அவருடைய விழாவுக்கு என்னால் ஏன்ற கிஃப்ட் அங்கே வர்ற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நானும் வாங்கினேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு வாங்கி தான் நான் இவ்வளோ பொருளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்ன உடனே அவர் சிரிச்சிட்டு, தம்பி, நான் தான் ஜார்ஜ் வாஷிங்டன், நாளைக்கு அந்த நிகழ்வு முடிந்த பின்பு நீ என்னை வந்து பார்த்து செல் என்று சொல்லி சிரிச்ச முகத்தோடு சொல்லி அவரை அனுப்பி வச்சு ஆரம்பத்துக்குங்க. அருமையானவர்களே, இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனித நேயம் இல்லை என்றால் மனித அன்பு என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். ட்ரினிட்டி காட் என்ற இந்த திருத்துவ ஞாயிறில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நம்ம எல்லாரும் தனித்தனியாக தான் இயங்க வேண்டும். இண்டிவிஜுவல் ஃபேமிலி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவைகள் ஒரு குழுவோடு கூட இணைந்து தான் செயல்பட வேண்டும், அப்பொழுதுதான் அது வளர்ச்சி இருக்கும். மிஷினரி அமைப்பில் நாங்களும் ஒரு குழுவாக தான் செயல்படுகிறோம். அன்பானவர்களே, இப்படி குழுவாக இயங்கும்போது பலருடைய ஆலோசனைகள், பலருடைய ஊக்கம் கிடைக்கும், சிறப்பாக நம்ம செயல்பட முடியும். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் இந்த ட்ரினிட்டி காட் என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஒன்றாக இயங்குகிறது போல நாமும் ஒன்றாக இயங்குவோம். ஒருமைப்பாட்டில் யோவான் 17:23 இயேசு சொல்லும்போது, பிதாவே, என் பிள்ளைகள் ஒருமைப்பாட்டிலே தேர்ந்தவர்களாக இருக்கும்படி நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருமைப்பாடு என்றால் பலவிதமான கருத்து இருக்கும், ஆனால் அந்த கருத்துக்களை ஒன்றாக இணைத்து நான் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பம், ஒரே இந்தியா, ஒரே நாடு என்கிற சிந்தையோடு நம்ம வளருவோம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட தேவனே, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் என்னுடைய தனி முயற்சிக்கு, என்னுடைய தனி திறமைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையே என்று சொல்லி வேதனையோட நான் பிரிஞ்சு போயிடலாமா, நான் தனித்து செயல்படலாமா, நான் எனக்கு இங்கே அங்கீகாரமே இல்லைன்னு சொல்லி பலர் வெறுத்து போய் நிற்கிற இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களாக இருக்கிறதுனாலே, எங்கள் ஆண்டவருடைய சாயலை பெற்றிருக்கிறதுனாலே, எங்கள் ஆண்டவருடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கிறதுனால இந்த சமூகத்தில் ஒரு இணக்கமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட இரும். எங்களுடைய எல்லா ஆண்டவர் வெறுப்புணர்ச்சிகளை மாற்றும், கவலைகளை மாற்றும், கண்ணீரை மாற்றும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர், அவரே என் இரட்சகர் என்று சொல்லி முடிய எல்லாரும் அறிக்கையிட்டு இந்த விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும்படி பிதாவே நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாரத நாட்டுக்கு நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, இந்த நாட்டின் ரட்சிப்புக்கு ஏதாவது ஒன்றை செய்யும்படி இயேசுவே நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.